டு காட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த புதிய மாதத்தின் இந்த வாக்குத்தத்த ஆராதனையில எங்களோடு இணைந்திருக்கிற இந்த யூடியூப் வாயிலாக இந்த ஆராதனை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் பிரைஸ் இவாஞ்சலிக்கல் டீம், ஷாலோம் டிவி, செல்வின் குமார் அவர்கள் மூலமாக எங்களுடைய வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினால் இந்த வருடத்தினுடைய 6 மாதங்களை நாம் கடந்து இந்த 7வது மாதத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். தேவன் தாமே இந்த அருமையான ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரவும், தேவ பிரசனம், தேவ மகிமை இந்த ஆராதனையில காணப்படவும், நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான புதிய மாதத்திற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. கடந்த 6 மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களை கண்ணின் கருமணியை போல எங்களை பாதுகாத்து, எங்களை போஷித்து, எங்களை பராமரித்து, எங்களை உடுத்துவித்து, எங்களை அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்த உம்முடைய ஆச்சரியமான நடத்துதலுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய மாதத்தை காணும்படி கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி. இந்த வாக்குத்தத்த ஆராதனையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. இந்த யூடியூபின் வாயிலாக, இந்த டிவி வாயிலாக இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பாடலை பாடுகிற பொழுதும், தேவனை ஆராதிக்கிற பொழுதும், உம்முடைய வசனத்தை கேட்கிற பொழுதும் தேவ பிரசனம் அவர்களோடு இறங்கட்டும், அவங்க இருக்கிற இல்லங்களிலே இறங்கட்டும். தேவ ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு இடைப்படுவீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். முதல் பாடல், நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. நாம் தினமும் கர்த்தருக்கு ஏராளமான நன்மைகளை செய்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். Be thankful to God அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்றோம். இந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து பாடி நாம் எல்லாரும் இணைந்து இருக்கிற இடங்களிலே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா.
சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா, நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர், எல்லாமே பார்த்துக் கொள்வீர். எப்படி நான் நன்றி சொல்வேன், எல்லாமே பார்த்துக் கொள்வேன். எப்படி நான் நன்றி சொல்வேன். அப்பா நன்றி, அன்பே நன்றி, இயேசு அப்பா நன்றி, அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா, நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. யெகோவா ராஃபா, இதுவரை சுகம் தந்தீரே. யெகோவா ராஃபா, இதுவரை சுகம் தந்தீரே, இதுவரை சுகம் தந்தீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன், இதுவரை சுகம் தந்தீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். அப்பா நன்றி, அன்பே நன்றி, இயேசு அப்பா நன்றி, அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா, நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. யெகோவா ஷாலோம், சமாதானம் தந்தீரையா. யெகோவா ஷாலோம், சமாதானம் தந்தீரையா, தந்தீரையா. சர்வ வல்லவரே, சமாதானம் தந்தீரையா, சர்வ வல்லவரே. அப்பா நன்றி, அன்பே நன்றி. Father, thank you. Jesus, thank you. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. Thank you சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். Thank you, thank you, Father. Father, thank you. Jesus, thank you. Heavenly Father, thank you. Jesus, thank you. ஆமென். இந்த 6 மாதம் முழுவதும் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் என்று வாசிக்கிறது போல நமக்கு எபினேசராக, யெகோவா ஈரேவாக, யெகோவா ரஃபாவாக, இம்மானுவேலாக நம்மோடு கூட இருந்து நம்மை அற்புதமாய் நடத்தி இருக்கிற தேவன், அவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னொரு பாடலை கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல், என்னோடு கூட பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம்.
உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று நமக்கு பிரதான கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்பொழுதும் கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். என்னோடு கூட இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவனை ஆராதிக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கிறது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய சொந்த ஜனமாய் நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க யார் இதுல இணைந்து இந்த ஆராதனை நீங்க கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ, என்னோடு கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிங்க. நீங்க தேவனை ஆராதிக்கிற பொழுதே நீங்க இருக்கிற இடத்துல ஒரு பெரிய விடுதலை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும், பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனை ஆராதிக்கிற பொழுதே எல்லா தடைகளும் உடையும், எல்லா விதமான எரிக கோட்டைகள் தகர்ந்து விழும், சிறைச்சாலைகள் அஸ்திவாரங்கள் அசையும்படியாய் கர்த்தர் ஆராதிக்கிற பொழுது ஒரு அற்புதத்தை செய்வார். அப்படியே எல்லாரும் கொஞ்ச நேரம் என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். நல்ல தெய்வமே, மகிமையின் தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தரே, நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த வருடத்துடைய 6 மாதங்களை கடந்து இந்த 7ஆவது மாதத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. கர்த்தர் எங்களை பாராட்டின கிருபைக்காக, இரக்கத்திற்காக, தயவுக்காக ஸ்தோத்திரம். நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொன்ன பிரகாரம் அப்பா உம்மை துதிக்கிற நீர் எங்கள் மேல வைத்த உம்முடைய தயவுக்காக, இரக்கத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசுவே, உம்மை துதிக்கிற உங்களுக்குள்ளே ஒரு ஆராதனை அபிஷேகம் வரட்டும் அப்பா. உங்க தேவனை துதித்து கொண்டு இருக்கிற இந்த வேளையில கர்த்தர் அவளோடு கூட இருந்து அவளை விடுதலையாக்கி அவள் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள், வியாதிகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாற்றிலும் கர்த்தர் விலக்கி ஒரு அற்புதத்தை செய்வீராகப்பா. எங்களை அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்த நல்ல எபினேசரே, உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஒரு குறைவில்லாமல் எங்களை நடத்தி கொண்டு வந்தவரே, எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய பண்ணுகிறவரே, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் எங்களை நடத்துகிறவரே, எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் எங்களை நடத்துகிற நல்ல ராஜாவே, உடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆமென் ஆண்டவரே, நல்ல எபினேசரை எங்களை நடத்தி கொண்டு வந்தவரப்பா. எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். உடைய பரிசுத்த நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கத்தாதி கத்தாவே, அற்புத நாயகரே, நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே, மை வாழ்த்துகிறோம், மை போற்றுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர்,
எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. ஆமென் ஆண்டவரே, எத்தனை நன்மைகள் அப்பா, எத்தனை நன்மைகள் ஆண்டவரே. ஒரு குறைவில்லாமல் எங்களை நிறுத்தி கொண்டு வந்த எங்கள் நல்ல நேசரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உமக்கோடா கொடி நன்றி, 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 நன்றி. எங்க தேவைகள் எல்லாம் கத்த சந்தித்தீங்க, எங்க குடும்பத்தை பாதுகாத்தீங்க, எங்க பிரயாணத்தில் எங்களோடு கூட இருந்தீங்க அப்பா. எல்லா பலவீனங்களிலே எங்களை தூக்கி எடுத்தீங்க அப்பா. துதிக்கிறோம். எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள் அப்பா. நீங்க கொடுத்த இந்த வெளியேற பெற்ற ரட்சிப்பிற்காக ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள மகத்துவமுள்ள தேவனாகி உம்மை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு அப்பா நீர் எங்கள் பாராட்டி இருக்கிற இந்த தயவுக்காக நன்றி அப்பா. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா. ஆமீன் ஆண்டவரே, தொடர்ந்து இம்மட்டுமாய் உம்முடைய பாடல்கள் ஆராதனை மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்பட்டபடினாலே ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வார்த்தையினால் எங்களோடு கூட பேசுங்க. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்தை காண்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். நம்முடைய ஆயுசு நாட்களை கூட்டி இருக்கிறார். இந்த வருடத்தினுடைய பாதி மாதங்களை அல்லது பாதி நாட்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். அடுத்த ஹாஃப் இயர், அடுத்த அரை ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். ஒருவேளை பல போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், உலகத்தில் நாம் பார்க்கிற பல நிகழ்வுகள், உலகத்திலே பார்க்கிற சில மாற்றங்கள், இவை எல்லாவற்றின் மத்தியிலேயும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர்தாமே இந்த புதிய மாதத்திலே வந்திருக்கிற நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஒரு வாக்குத்தத்தமான வேத வசனத்தை நாம் தியானித்து நாம் ஜெபித்து இந்த ஆராதனை முடிக்க இருக்கிறோம். ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல இப்படி நாம் வாசிக்கிறோம். ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனிங்கள். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். இந்த ரூத்து புஸ்தகத்தை குறித்து நாம் எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தைய உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைய யார்
யாரிடம் கூறினது அப்படின்றத நாம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், போவாஸ் ரூத்திடம் கூறின இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அந்த வசனத்துடைய முற்பகுதியும் பிற்பகுதியும் நான் வாசிக்கிறேன். 11வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. அதற்கு போவாஸ் பிரதித்திரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் விட்டு உன் ஜன்ம தேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாக தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக அப்படின்னு வாசிக்கிறோம். 13வது வசனத்துல அதற்கு ரூத் போவாஸ் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருத்திக்கு சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பட்சமாய் பேசினீரே என்றான். போவாஸ் ரூத்தை ஆசீர்வதித்து பேசுகிற பொழுது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக அப்படின்றத அந்த வசனத்துல நாம் படிச்சோம். அவங்க என்ன செய்கையை செய்தாங்க அப்படின்றத அதுக்கு முன்னாடி இருக்க 11வது வசனத்துல நம்ம வாசித்தோம். உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் தாயும் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அப்போ ரூத்தை குறித்ததான முழு விவரத்தையும் போவாஸ் அறிந்து வைத்திருந்ததை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இப்போ ரூத்துடைய பின்னணிய நாம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், ரூத் இந்த பெத்லகேம் ஊரை சேர்ந்தவள் அல்ல. இன்னும் சொல்லப்போனா அவள் இஸ்ரவேல் ஜனங்களிலே வந்தவள் அல்ல, அந்த சந்ததியிலே வந்தவளும் அல்ல. ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்ததான கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய இஸ்ரவேலுடைய கூட்டத்தில் அவள் வந்தவள் அல்ல. அந்த 12 கோத்திரத்துக்குரியவளும் அவள் அல்ல. இப்போ எப்படி இவ இங்க உள்ள என்ட்ராகிறா அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். இந்த பெத்லகேமிலே ஒரு பஞ்சம் உண்டான பொழுது, இப்போ நகோமி அவருடைய கணவர் எலிமெலேக்கு தன்னுடைய 2 பிள்ளைகளை அழைத்து கொண்டு இப்போ இந்த பஞ்சத்திலிருந்து தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவங்க எங்க போய் குடியேறாங்கன்னா, மோவாப் தேசத்துல போய் குடியேறாங்க. அங்க மோவாப் தேசத்துல போய் நகோமி தன்னுடைய 2 மகன்களுக்கும் அங்கே பெண்களை எடுத்து திருமணம் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதுல ஓர்பாள், ரூத் இவங்களை தன்னுடைய 2 மகன்கள் மக்லோன் கிளியோன் அப்படின்ற தன்னுடைய 2 மகன்களுக்கு திருமணம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப திருமணம் செய்த கொஞ்ச நாட்களிலே நகோமியுடைய கணவர் எலிமெலேக்கு மரித்து போகிறார். இன்னும் சில நாட்களுக்குள்ளே தன்னுடைய 2 மகன்களும் மரித்து போறாங்க. இப்ப நகோமியும் விதவையாகி விடுகிறாள். அவள் திருமணம் செய்து கொண்டு வந்த 2 மருமகள்களும் இப்ப விதவையாகி நிற்கிறாங்க. இப்போ நகோமி இப்போ பெத்லகேமிலே கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். அங்கே பஞ்சம் முடிவுக்கு வந்து எல்லாருக்கும் ஆகாரம் கிடைக்கிறது அப்படின்றத நகோமி கேள்விப்பட்டு, இப்போ நகோமி அவர்கள் பெத்லகேமுக்கு போகிறதற்கு புறப்படுறாங்க. அப்படி புறப்பட்டு போகும் பொழுது இந்த ஓர்பாலும் இந்த ரூத்தும் நகோமியோடே கூட புறப்படுகிறதை நாம் பார்க்கிறோம்.
அப்போ நகோமி, நீங்க இனிமே என் கூட வர வேண்டாம், நீங்க என் கூட வந்தா ஒரு பிரயோஜனமும் இல்லை, இப்போ இனிமே நான் உங்களுக்கு ஒரு பிள்ளையை பெற்று உங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறது நடக்காத காரியம், ஆனால் நீங்க உங்க ஊருக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த நகோமி அவர்களை அனுப்பி விடுங்க நம்ம பார்க்கிறோம். அப்படி அவர்கள் அனுப்பிவிடும் பொழுது ஓர்மாள் என்ன பண்றாங்க, தன்னுடைய மாமியை முத்தமிட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி போயிடுறாங்க. ஆனா ரூத்தை பற்றி அங்கே நம்ம வாசிக்கிறோம். ரூத் 1வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு 14வது வசனம், அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அதுக்கு அடுத்த வசனத்துல படிக்கிறோம், அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்தின் இடத்திற்கும் தன் தேவர்களிடத்து திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ அப்படின்னு நகோமி ரூத்தை பார்த்து சொல்றாங்க. அப்ப ரூத்து அங்க என்ன சொல்றாங்கன்றத நல்லா கவனித்தீங்கன்னா தெரியும். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இப்போ ரூத் 2:12 வாசிக்கிறோம், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அப்ப இந்த ரூத்துடைய செய்கை என்ன, தன்னுடைய மாமியாகிய நகோமியை மாத்திரம் அவள் பிடித்து கொள்ளல, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அவ்வளவு மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அவள் திரும்பி போவதை குறித்து நகோமி பேசல. சரி, இவ என் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நகோமியோட இந்த ரூத்து தங்கி விடுகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்ப நகோமியினுடைய வாழ்க்கையும் 0, ரூத்தினுடைய வாழ்க்கையும் 0. இப்ப நகோமி ரொம்ப வருஷம் கழிச்சு தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்திருக்கிறாங்க. ஏதோ அவளுக்கு குடியிருக்கிறதற்கு ஒரு சின்ன வீடு கிடைத்திருக்கிற, ஒருவேளை அங்க இருக்கிற அவளுடைய இனஜன பந்துக்கள் அவளுக்கு உதவி செய்திருக்கலாம். ஆனா இப்ப ரூத்தினுடைய வாழ்க்கை பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அவள் அந்நிய தேசத்தாள், மோவாப் தேசத்தை சேர்ந்தவள். அவளுக்கு இந்த இடத்துல எப்படி பிழைப்பு உண்டாகும், அவளுக்கு எப்படி வாழ்க்கை அமையும், இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆனா ரூத் செய்த அருமையான காரியம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்றத அவங்க ஆழமா அறிக்கையிட்டதை நாம் பார்க்கிறோம். இப்போ இப்படி ரூத்து அந்த நகோமியை பற்றி கொண்டு அந்த வயல்வெளிக்கு போய் நான் கதிர் பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று அந்த வயல்வெளிக்கு போகும் பொழுது அந்த வயல்வெளி போவாசுடையதாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த போவாஸ் தான் ரூத்தோடு கூட பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இந்த புதிய மாதத்திலே கடந்து வந்திருக்கிற எனக்கு அன்பானவர்களே, இந்த புதிய மாதத்துல கர்த்தராலே உங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்கும். நீங்க செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை நீங்க பல வீட்டு நம்பிக்கையை விட்டு இந்த புதிய இயேசுன்ற புதிய நம்பிக்கைக்குள்ளே நீங்க வந்திருக்கலாம், அவரை சார்ந்து நீங்க வந்திருக்கலாம். நிச்சயமா அந்த தேவன் உங்களை கைவிட மாட்டார். எரேமியா 17:7 வாசிக்கிறோம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த ரூத்துடைய வாழ்க்கை கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, 0. என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா ரூத்து விடாம பற்றி கொண்டாங்க. அதனால்தான் அந்த போவாஸ் எல்லாம் நான் உன்னை வாழ வைக்கலாம். போவாஸ் பெரிய செல்வந்தர் தான், பெரிய நிலங்களை வைத்திருந்தவர் தான். ஆனா என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அவர் உனக்கு நிறைவான பலனை கர்த்தர் கொடுப்பார். இந்த புதிய மாதத்துல பல எதிர்பார்ப்புகளோடு கூட நீங்க இத செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த மாதம் எப்படி இருக்க பொழுது, அடுத்த இந்த வரக்கூடிய இந்த 6 மாதங்களை நாம் எப்படி நடத்த போகிறோம் அப்படின்ற பலவிதமான எண்ணங்கள் நமக்கு இருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவரை நம்பி வந்திருக்கிற உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்தினுடைய தேவைகளை சந்திப்பார். உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கர்த்தர் அமைத்து கொடுப்பார். உங்க வேலை ஸ்தலத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். உங்க சரீரத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார்.
நீங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை நிச்சயமாவே கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஏன்னா அவராலே நிறைவான பலன். நான் அவர்கிட்ட எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. நம்முடைய ஆசீர்வாதத்தின் ஊற்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான். நீங்க அவர் மேல முழு நிச்சயமா நம்பி இருங்க. தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க. உங்க பக்கத்துல இருக்க ஆலயத்துல போய் நீங்க கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. கர்த்தரை தேடுகிறதை விட்டுறாதீங்க. எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு ஜெபம், வேத வாசிப்புல இருக்கு. அந்த தேவன் தாமே இந்த புதிய மாதத்துல வந்திருக்கிற உங்களுக்கு நிறைவான பலனை தருவாராக. ரூத்தை உயர்த்தி ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் இந்த மாதத்துல உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. வருகிற இந்த 6 மாதங்கள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக. கர்த்தர் தாமே உங்களை நடத்துவாராக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய மாதத்துடைய முதல் நாளிலே ஆண்டவரே, இந்த பிரைஸ் எவாஞ்சலிக்கல் டீம் ஆண்டவரே ஷாሎም டிவி மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே, அன்னைக்கு போவாஸ் ரூத்தை வாழ்த்தினது போல இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளின் நிழலில் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொன்னது போல உம்மை நம்பி உம்மை சார்ந்து வந்திருக்கிற இவர்களுக்கு உம்மாலே நிறைவான பலன் கிடைக்கட்டும். அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். அங்க வெட்கத்தை எல்லாம் மாற்றி போடுங்க. கண்ணீர் எல்லாம் துடைப்பீராக. தேவைகளை சந்திப்பீராக. இயேசுவின் நாமத்தாலே சரீரத்துல இப்பொழுதும் வல்லமை இறங்கட்டும். பலவீனங்கள் மாறட்டும். யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சிய பல சோர்வோடு எனக்கு என்ன ஆகுமோ இந்த பயத்தோடு கலக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது இறங்குவீராக. இப்பொழுது இறங்குவீராக. ஒரு விடுதலை தருவீராக. ஆசீர்வதிப்பீராகப்பா. ஆண்டவரே, இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். அடைய வேண்டுதல்கள் எல்லாம் கேட்கப்படட்டும். மன விருப்பத்தையும் வாஞ்சியும் கர்த்தர் நிறைவேற்றி தருவீராகப்பா. ஆண்டவரே, பிரைஸ் எவாஞ்சலிக்கல் டீம் இந்த ஊழியத்திற்காக, செலின் குமார் அவர்களுக்காக, ஆண்டவரே ஷாሎም டிவிக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து இவர்கள் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வாய்க்காலை கர்த்தர் பயன்படுத்துவீராக. உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. Glory to God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.